ஹாய்! இன்னைக்கு வந்து நம்ம பேசிக் இன்டர்நெட் ட்ரபிள் ஷூட்டிங் ஸ்டெப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு இன்டர்நெட் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் வந்து ஐஎஸ்பியில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பேசிக் ட்ரபிள் ஷூட் வந்து பார்க்கலாம். அது என்னென்ன பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு வந்து ஓகே இன்டர்நெட் ட்ரபிள் ஷூட்டிங் ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன பார்க்க போகிறோம்னா பிங் பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து என்எஸ் லுக்கப் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ட்ரேஸ் ஆர்டி வந்து பார்க்க போறோம். இது 3 தான் வந்து நம்ம இப்போ வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க போனீங்கன்னா சர்ச்ல போயிட்டு சிஎம்டி டைப் பண்ணுங்க. சிஎம்டி டைப் பண்ணீங்கன்னா இது ஓபன் ஆகும். கமாண்ட் ப்ராம்ப்ட் இதுல போயிட்டு இங்க வந்து பிங் 8.8.8.8 இது 8.8ன்றது கூகுள் டிஎன்எஸ். டிஎன்எஸ்னா ஒன்றும் கிடையாது, நேம் டு ஐபி அட்ரஸ். நம்ம வீட்டுக்கு எப்படி வந்து பர்டிகுலர் நம்பர் இருக்கோ அதே மாதிரி எல்லா வெப்சைட்டுக்கும் வந்து ஒரு நம்பர் இருக்கும். அதுதான் வந்து நம்ம ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஐபி அட்ரஸ், இந்த ஐபி அட்ரஸ் வந்து நியூமெரிக்கல் வேல்யூ இருக்கிறதுனால இதை வந்து நம்மளால வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்றதுனால நம்ம வந்து டைரக்டா வந்து ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட் www.google.com ஐபி போடணும்னா நீங்க டைரக்டா இதை போயிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் இது பார்த்தலாம். பிங் 8.8.8 இது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். வித் டிடிஎல் இப்படி வந்துச்சுன்னா உங்களோட இன்டர்நெட் அவுட் சைட் கனெக்ஷன் வந்து ரவுட்டர்ல இருந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பிங், ஸோ இதுக்கும் பிங் பண்ணலாம். www.google.com இருக்கு. ஏதாவது ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் பிங் போட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐபி வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் லோக்கல் நெட்வொர்க் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு எப்படி பார்க்கறதுனா பிங் பண்ணி உங்க ரவுட்டரோட ஐபி 160. ஸோ இதுதான் என்னோட ரவுட்டரோட ஐபி. இப்படி பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்க ரவுட்டர் வந்து பிங் ஆகுது. ஸோ உங்க சிஸ்டம்ல இருந்து ரவுட்டருக்கு போற கனெக்ஷன் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் இது வந்து ரவுட்டரோட ஐபி பிங் ஆகலன்னா அப்போ வந்து நீங்க சிஸ்டம்ல இருந்து ரவுட்டருக்கு போற கனெக்ஷன் வயர்லெஸ்ஸோ வயர்டோ செக் பண்ணணும். மோஸ்ட்லி ரவுட்டர் வந்து டிபி லிங்க்னா 192.168.1.1 இருக்கும். மொபைல் ரவுட்டர்னா 192.168.0.1 இருக்கும். ஆசூஸ்னா 192.168.50.1 இருக்கும். இது வந்து ரவுட்டரோட பேக் சைட்ல இருக்கும். ரவுட்டரோட பேக் சைட்ல போனீங்கன்னா இந்த ஐபி நீங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் அடுத்தது வந்து ட்ரேஸ் ரவுட். ட்ரேஸ் ரவுட் என்னன்னா உங்க லோக்கல் கம்ப்யூட்டர்ல இருந்து அந்த கூகுள் வெப்சைட்டுக்கு வந்து எந்த இன்புட் இல்லாம வந்து கனெக்ஷன் இல்லையான்னு பார்த்துட்டு ஸோ நான் திருப்பி வந்து இதை காப்பி பண்ணிக்கிறேன். சார் ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரேஸ் ரவுட் டு என்னோட ரவுட்டர் போட்டீங்கன்னா இது வந்து ஒன்னொன்னு ஒரு ஆப்னு சொல்லுவாங்க. ஸோ சாரி, என் ரவுட்டர் வந்து மாற்றி போட்டேன். ரவுட்டரோட ஐபி வந்து 50. போட்டிங்கன்னா ஸோ ட்ரேஸ் கம்ப்ளீட்டட். ரவுட்டர் வந்து ஒரு ஆப்ல இருக்கு. ஸோ அதே மாதிரி நீங்க வந்து டிஆர்ஏசி ட்ரேஸ் ஆர் போட்டு இதை போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் உங்க நெட்வொர்க்ல இருந்து உங்களோட ரவுட்டருக்கு போகும். அதுக்கப்புறம் உங்க ஐஎஸ்பி போயிட்டு லாஸ்டா வந்து இந்த சர்வர், அதாவது இந்த கூகுள்.com பேஜ் ஐபி தான்.
ஸோ இந்த இடத்துக்கு கனெக்ஷன் வந்து எண்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் வந்து எண்ட் ஆகும். அதுக்கப்புறம் டிஎன்எஸ் ட்ரபிள் ஷூட். இன்கேஸ் இன்டர்நெட் ஒர்க் ஆகலன்னா அப்போ உங்களோட டிஎன்எஸ் வந்து செக் பண்ணணும். டிஎன்எஸ்ன்றது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். நேம் டு ஐபி அப்புறம் ஐபி அட்ரஸ் டு நேம். இது வந்து ரிவர் டிஎன்எஸ். ஸோ இங்கே போயிட்டு என்எஸ் லுக்கப் போட்டு என்டர் போட்டிங்கன்னா இங்கே போயிட்டு இதை காப்பி பண்ணுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேம்லேருந்து ஐபி அட்ரஸ் வந்து ரிசால்வ் ஆகுது. ஸோ நான் போட்ட நேம் வந்து www.google.com. அதோட அட்ரஸ் வந்து இதுதான். இதை நம்ம இங்கே பிங்லேயும் பார்த்துருக்கோம். இப்போ பிங் பண்ணும்போது www.google.com பண்ணீங்கன்னா இந்த பிங்லேயும் உங்களுக்கு இங்கே வந்து இந்த ஒரு ஐபி தான் வரும்னா சொல்ல முடியாது. ஏன்னா வந்து கூகுள் வந்து நிறைய இடத்துல ஹோஸ்ட் ஆயிருக்கும். நமக்கு நியரஸ்ட் எந்த சர்வர் இருக்கோ அந்த ஐபி தான் இங்க வந்து காட்டும். இந்த ஐபியோட லொகேஷன் கூட நீங்க பார்க்கலாம். போயிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ஜியோ ஐபி லொகேஷன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஐபி வந்து இங்கே தான் இருக்கு. ஸோ இதோட லொக்கேஷன் மாதிரி நீங்கள் எந்த ஒரு ஐபியோட லொக்கேஷன் பார்க்கலாம். அதுக்கப்புறம் டிஎன்எஸ்ல வந்து இன்னொன்று இருக்கு. டிஎன்எஸ்ல வந்து set type equal to ns. இது வந்து set type equal to ns நேம் சர்வர். அதாவது நேம் சர்வர்ன்றது இந்த ஐபியை வந்து இந்த நேம்ல இருந்து இந்த ஐபி வந்து ரிசால்வ் பண்றதுக்கு எந்த ஆத்தரைஸ்டு நேம் சர்வர் சொல்லுவாங்க. ஆத்தரைஸ்டா யாரு இந்த ஐபியோட ஓனரோ அவங்க வந்து ரிப்ளை பண்ண. நான் ஆத்தரைஸ் இருந்தாங்கன்னா இந்த google.com பதிலா வேற ஒரு சர்வர் வந்து ரிப்ளை பண்ணும். ஸோ நான் திருப்பி வந்து google.com போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த google.com வந்து இந்த ns1.google1.comல வந்து ஹோஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து அதோட நேம் சர்வர், ஆத்தரைஸ்ட் நேம் சர்வர். இதுவே லினக்ஸ்ல வந்து இங்க வந்து ட்ரேஸ் ஆர்டி, விண்டோஸ்ல வந்து ட்ரேஸ் ஆர்டி. ட்ரேஸ் ஆர்டி லினக்ஸ்ல வந்து ட்ரேஸ் ரவுட். அதுக்கப்புறம் வந்து இந்த பிசில வந்து எக்ஸிட் போட்டு அதுக்கப்புறம் வந்து ஐபி கான்ஃபிக் ஆகும். ஐபி கான்ஃபிக் பிசில என்ன ஐபி. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதுல வந்து என்னென்ன ஐபி இருக்கும். இல்லைன்னா நீங்க எப்படி பார்க்கணும், ஐபி கான்ஃபிக் /all பார்த்தீங்கன்னா
இந்த இந்த டிவைஸ்ல வந்து என்னென்ன ஒயர்லெஸ் கார்டெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கும் கார்டு நீங்க வந்து எப்படி பார்க்கணும் இப்படி மேல போனீங்கன்னா வந்து ஸோ இங்க பாருங்க எத்தர்நெட் அடாப்டர் இதெல்லாம் இருக்கு விர்ச்சுவல் பாக்ஸ் எத்தர்நெட் அடாப்டர் நம்ம வந்து இதான் பார்க்க போறோம் இதுதான் நம்மளோட பிசியோட எத்தர்நெட் லேன் கார்டு ஸோ அதோட ஐபி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நான் சொன்ன நம்ம ரவுட்டரோட ஐபி இங்கேயும் பார்க்கலாம் ஐபி கான்ஃபிக் போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஃபால்ட் கேட்வேன்னு இருக்கும் இதுதான் நம்ம ரவுட்டரோட ஐபி இங்க டிஎன்எஸ் சர்வர் இருக்கும் நான் வந்து என்னோட ரவுட்டர் வந்து டிஎன்எஸ் வச்சிருக்கேன் இது வந்து அவங்கவுங்க ரவுட்டருக்கு ஏற்ற மாதிரி ஐஎஸ்பிக்கு ஏற்ற மாதிரி மாறும் அதுக்கப்புறம் நெட் ஸ்டார்ட்னு ஒரு கமாண்ட் நெட் STAT -J ஸோ நீங்க இதையும் வந்து இப்படியும் செக் பண்ணலாம் என்னென்ன போர்ட் வந்து ஓப்பன் ஆயிருக்குன்னு எஸ்டாப்ளிஷ்னா இது வந்து கனெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம் லிசனிங்னா இந்த போர்ட் வந்து லிசன் பண்ணுறது ரெடியா இருக்குன்னு அர்த்தம் டைம் வெயிட்னா கனெக்ஷன் க்ளோஸ் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அதுக்கப்புறம் இதுவும் பார்க்கலாம் இது வந்து லேயர் 2 இங்க பார்த்தீங்கன்னா உங்க ரவுட்டரோட ஐபி இங்கேயும் காட்டும் -C 56 ஸோ இங்க பாருங்க இதுதான் உங்க ரவுட்டரோட ஐபி 50.1 இதுதான் உங்க ரவுட்டரோட மேக் ஸோ இதெல்லாம் லோக்கல் நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்டா வந்து ஃபயர்வால் போட்டீங்கன்னா விண்டோ டிஃபெண்டர் ஃபயர்வால் ஸோ இங்க பாத்தீங்கன்னா இன்பவுண்ட் ரூல்ஸ் இருக்கும் இது வந்து நம்ம அப்புறம் பார்ப்போம் அவுட்பவுண்ட் ரூல்ஸ் இருக்கும் ஸோ இதுல வந்து நீங்க வந்து நியூ ரூல் கிரியேட் பண்ணிக்கலாம் இன்கேஸ் உங்களோட போர்ட் எதுவும் லிசன் ஆகலாம் இன்கேஸ் ஏதாவது இதால பிளாக் ஆயிடுச்சுன்னா உங்க ரவுட்டர்லயே போய் பார்க்கலாம் ஸோ இதுதான் என்னோட ரவுட் இங்க போனீங்கன்னா நெட்வொர்க் மேப்ல போனீங்கன்னா ஸோ பிரைமரி வேன் கனெக்டட் இருக்கும் இன்கேஸ் ஏதாவது இஷ்யூனா பிரைமரி வேன் கனெக்டட் இருக்கும் ஸோ என்னென்ன டிவைஸ்லாம் கனெக்ட் ஆகிருக்குன்னு உங்களுக்கு தெரியும் போய் வேன்ல போகலாம் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா நான் இந்த ரவுட்டரோட ஐபி வந்து இதில் வந்து வச்சிருக்கேன் இது வந்து ஓப்பன் ஐபி எதுக்குன்னா செக்யூரிட்டி பர்பஸ் ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷனை வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ